அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 28 நாட்கள், அதாவது ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கடகராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதற்கு முக்கிய காரணமாக சனி பெயர்ச்சி. ஏன்னா அஷ்டம சனி விளக்குறதுனால கடகராசிக்கு பல ஆண்டுகளுக்கு பின் விடிவு காலம், நிம்மதி, பெருமூச்சு விடக்கூடிய காலம் ஏற்பட போகிறது. இந்த காலகட்டத்தில் பல மாதக்கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தும். இதில் கிடக்க ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்க பெற போகிறது, எந்த விஷயங்களில் கிடக்க ராசியினர் கவனமாக இருக்கணும், கிடக்க ராசிக்கு இந்த காலகட்டம் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் மற்றும் பிற விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இதன் விளைவாக மோசமான பலன்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கும் நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் வேறு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது, என்னென்ன மாதிரியான மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்குன்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் புதன், சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், வக்ர நிலையில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு, அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னு கிரக நிலை வலம் வருது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 10ஆம் தேதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 30ஆம் தேதி அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் மனதில் நிம்மதி உணர்வும் மகிழ்ச்சியும் தங்களுக்கு உருவாகலாம். தங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீங்க. வருமானம் நிலையாகும், முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. வணிகம் அப்படிங்கிறது நன்றாக வளர்ந்தாலும் பெரிய அளவில் லாபம் ஈட்டும் அளவுக்கு இன்னும் சிறிது காலம் தேவைப்படுங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அதிரடியான மாற்றம் உருவாகும். ஏன்னா பொருளாதார நிலைமை மோசமடைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அதனால் பண வரவில் ஏற்படக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது இன்னும் சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும். பண நெருக்கடி ஏற்படலாம். இதன் காரணமாக பலருக்கும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை உண்டாகக்கூடிய அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் அமைகிறது. அப்படிங்கிறதுனால் பண ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருப்பது சால சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையிலையும் கணவன் மனைவிக்கு இடையிலையும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மேன்மையை தரும் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாமலும் போகலாம். திருமணமானவர்கள் விட்டு கொடுத்து செல்வதும் வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லது. பெரியவர்களுடன் அனுசரித்து செல்ல பாருங்க. அதே மாதிரி 3வது நபரின் தலையீட்டு குடும்ப விவகாரங்களில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. பணவரவு, வருமானம், நிதி ரீதியான விஷயங்கள் தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. பெரிய அளவுக்கு வருமானம் அதிகரிக்கலை அப்படின்னாலும் நிதி நெருக்கடிகள் அவ்வப்போது தங்களுக்கு இடைஞ்சல்களையும் தொல்லைகளையும் தரலாம். அதே போல் சீரான வருமானம் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்கு. கடந்த சில
மாதங்களை விட நிதி நிலைமை தற்போதைய சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப மோசமடைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள். அதே சமயம் திட்டமிட்டு செலவுகளை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் உஷாராக முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது அவசியமான ஒன்று. இதை எப்போவுமே புரிந்து கொண்டு நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வேலையில் கடந்த சில காலமாக இருந்த பின்னடைவுகள் ஓரளவுக்கு மாற வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி, வேலையில் ஆதிக்கம் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கலாம். நீண்ட காலமாக காத்திருந்த வளர்ச்சி அப்படி இல்லைன்னா மாற்றம் நிகழப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வேலை மற்றும் தொழிலில் அடுத்த சில வாரங்களுக்கு நீங்களாக எந்த மாற்றத்தையும் முயற்சி செய்யறத முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லதுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் பல விதங்களில் உங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருந்தாலும் செவ்வாய் ராசியில் நீச்சம் அடைகிறது சில பின்னடைவுகளை அப்படி இல்லைன்னா தாமதங்களை ஏற்படுத்தத்தான் செய்யும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது, விவாதங்களை தவிர்ப்பதே இந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படாமல் தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி தடைகளும் ஏற்படலாம். பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் பணவரவில் நீடித்த கால தாமதமும் உங்களுக்கு பல விதத்தில் டென்ஷனையும் கோபத்தையும் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால நிதானத்தோடு செயல்பட பாருங்க. அதே சமயம் பெரிய தொகை அப்படி இல்லைன்னா நீண்ட காலமாக வரவேண்டிய பணம் வர்றதில் தாமதம் ஏற்படதாங்க செய்யும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்தில் தங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொறுமையாக இருக்க வேண்டியதும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலம் முழுவதுமே தங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யக்கூடிய முடிவுகளை எடுக்காதீங்க. குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலைகளையுமே நிதானமாக கையாள வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விரும்பக்கூடிய மாற்றங்களை பெறணும் அப்படின்னா இந்த காலம் முழுவதுமே நீங்கள் பொறுமையை காக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் முழுவதும் சின்ன பின்னடைவுகளை எதிர்க்க வேண்டியதாகவும் இருக்கலாம். புதிய முயற்சிகளை அடுத்த சில வாரங்களுக்கு தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வேலை மாற்றம், இடமாற்றம் உள்ளிட்டவை சார்ந்த விஷயங்கள் தானாக வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்களாக புதிய வேலை மாறுவதற்கு முயற்சி செய்தால் இப்பொழுது சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்கள். தொழில் மற்றும் வணிகம் செய்வதற்கு இந்த காலம் நன்றாக இருந்தாலும் கூட அதில் இருந்து லாபம் அல்லது வளர்ச்சியை காண இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாக்கத்தான் செய்யும். அதே மாதிரி பல வகைகளில் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றுங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. மொத்தத்தில் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரித்து காணப்படும். நீங்களாக எந்த ஒரு புதிய மாற்றத்தையும் இந்த காலத்தில் ஏற்படுத்த வேண்டாம். தானாக வரும்போது ஏற்றுக்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சின்ன தோல்விகள், சின்ன பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உடனே நீங்கள் துவண்டு போயிடாதீங்க. பிரச்சனைகளையும் தோல்விகளையும் சவாலாக ஏற்றுக்கொண்டு எதிர்த்து போராடினா நிச்சயம் வெற்றி காண்பீங்க. இறைவனின் மீது பாரத்தை போடுங்க. நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயம் எல்லா விஷயத்திலையுமே சாதித்து விட்டோம், ஜெயித்து விட்டோம் அப்படிங்கிற தலைகணத்தில் நடந்து கொள்ள வேண்டாங்க. கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்
பொய் சொல்லக்கூடாது. பொய் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு விபரீதத்தையும் உண்டு பண்ணலாம். அடுத்தவர்களையும் ஏமாற்ற வேண்டாம். நேர்மையாக நடந்து கொண்டா நன்மை அதிக அளவில் ஏற்படுங்க. சந்தோஷத்தில் தலைகணம் உயரும் போது கடவுள் பாடத்தை கற்றுக் கொடுப்பான். அதனால் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாவடக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் தன்னடக்கமும் கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. இருப்பினும் சுறுசுறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. வேலைகளை தள்ளி வைக்க வேண்டாங்க. சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது. குறிப்பிட்ட நேரத்திற்கு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னா முன்கூட்டியே தயாராகி விடுங்க. தாமதத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னா, திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சை பழத்தில் தீபமேற்றி வழிபடுங்க. அனைத்து நன்மைகளும் உருவாகும்.